பொதுவாகவே ப்ளவுஸோட பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் வந்து பொட்டிக் ஃபினிஷிங்கில் கழுத்துக்கு கேன்வாஷ் வச்சு தையல் எதுவும் துணியோட ரைட் சைட் பக்கம் வராத மாதிரி ஃபினிஷ் பண்ண போகிறோம். எப்படி தைக்கணுங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்தை தான் தைக்க போகிறோம். துணியோட ரைட் சைடுக்கு மேலே உங்களுடைய லைனிங்கை இப்படி வைக்கணும். மேலே வந்து கேன்வாஷ் வச்சு நான் அயன் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சில் வந்து நம்ம கழுத்து தைக்கணும். இந்த மாதிரி கழுத்து தைச்சதுக்கப்புறமா உள்ளே இருக்க துணியை கட் பண்ணி விட்டுறணும். கழுத்து நல்லா ஷேப்பாக வளைஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த கர்வாக வர இடத்துலலாம் இப்படி கட் பண்ணி விட்டுறணும். இந்த லைனிங்கை அப்படியே மேலே தள்ளி இந்த லைனிங்க்கு மேலே ஓரமாக பதிச்சு தையல் போடணும். இந்த தையலுக்கு பக்கத்தில் 1/2 இன்ச்சில் லைனிங் மேலே இன்னொரு தையல் போடணும். இந்த மாதிரி 2 தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம கழுத்து தைக்கும்போது லைனிங்கை எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி திருப்பிட்டு இடுப்புக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே தையல் போடணும். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா துணியை இப்படி உள்ளார இருந்து ரைட் சைட் பக்கம் திருப்பிடணும். இந்த மாதிரி ரைட் சைட் பக்கம் திருப்பினதுக்கப்புறமா இடுப்பு பகுதியில் லைனிங் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போடணும். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு துணியை எடுக்காமல் மறுபடியும் லைனிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போடணும். இந்த தையலுக்கு 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு ரைட் சைட் பக்கம் திருப்பி பாருங்கள். எந்த தையலுமே தெரியாது, கழுத்துலேயும் சரி இடுப்புலேயும் சரி. அவ்வளோதான், நம்ம பொட்டிக் ஃபினிஷிங்கில் பேக் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.